ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கோஃப்தா கிரேவி. ஸோ மட்டன் கோஃப்தா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். மட்டன் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், அதாவது இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். புதினா கொஞ்சம் எடுத்துக்கிறோம். க்ரீன் சில்லிஸ் 4 எடுத்துக்கிறோம். கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிறோம். துருவின கோகோனட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஆனியன் நல்லா கட் பண்ண ஆனியன் 1 எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம தேவைக்கேற்ற சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். கரம் மசாலாவும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அனிசீட் பவுடர், அதாவது சோம்புத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நல்லா அரைச்சிட்டக்கப்புறம் அதை நல்லா சின்ன சின்ன பால்ஸாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணும்போது நல்லா கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள். அதில் எந்த கிராக்ஸுமே இருக்கக்கூடாது. கிராக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கிரேவி செய்வோம் பார்த்தீங்களா, அந்த கிரேவியில் போடும்போது உடஞ்சிரும். ஸோ உடையாமல் இருக்கணும்னா கிராக்ஸ் இல்லாமல் ரோல் பண்ணுங்கள். இதில் காட்டுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்மூத்தாக நல்லா ரோல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மீட் பால்ஸையும் ரோல் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஈவன் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போது ஒரு ஜாரில் ஹாஃப் கோகோனட், நல்லா துருவின கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் cashew nuts ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இப்போது இன்னொரு விசிலில் 150 ml ஆயில் ஊற்றிக்கிறோம். அதில் சின்னமன், க்ளோவ்ஸ் அண்ட் கார்டமம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 2 கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ஆனியன்ஸ் நல்லா வதங்கணும்ல, நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிறதுக்கு சால்ட் போட்டுக்கிறோம். அந்த ஆனியன்ஸ் நல்லா குக் ஆகிட்ட உடனே இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிளறி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஒன்ஸ் அதோட ரா ஸ்மெல் போயிட்டாக்கப்புறம் இப்போ நம்ம க்ரீன் சில்லிஸ் 4 க்ரீன் சில்லிஸ் அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ண போகிறோம். க்ரீன் சில்லிஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம் இல்லை கம்மிப்படுத்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். அது நல்லா மாஷ் ஆகணும். இந்த டொமேட்டோஸ் மாஷ் ஆகிட்ட உடனே ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அடுத்து மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். மறுபடியும் தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். cumin பவுடர், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போயிட்டக்கப்புறம் பீஸ், அதாவது பட்டாணி 250 கிராம் அதை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பட்டாணியையும் மசாலாவையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் சேர்த்து. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டோடனே 500 ml வாட்டர் ஆட் பண்ணுறோம். அந்த கிரேவியாக வரணும்ல, அதுக்காக. இப்போ ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம அரைச்சி வச்ச அந்த cashew அண்ட் கோகோனட் பேஸ்ட். இதை வந்து அந்த கிரேவி நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகிட்டதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட் தான் நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும் கிரேவி. இப்போ அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போது தேவைக்கேற்ப சால்ட், உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போது அந்த கிரேவி மறுபடியும் நல்லா பாயில் ஆகி வரும்போது அந்த கோஃப்தா பால்ஸ் அதை நம்ம ஆட் பண்ணுறோம். 1 by 1 ஆட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி இப்போ வீடியோவில் கட் பண்ணுற மாதிரி நல்லா ஷேக் பண்ணி தான் விடணும். இப்போது ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆயாச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது ஒரு கார்னிஷ்காக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம்.
இப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி பார்க்குறதுக்கே, இந்த கோஃப்தா கிரேவி. இது பராத்தாஸ், புலாவ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பஹாரியா ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ குட் டே கைஸ். தேங்க் யூ.